தெரப்பினா என்ன, ஒரு தெரப்பி செஷன்ல என்ன நடக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் சில பேர் தெரப்பில சும்மா பேசத்தானே போறாங்க ஆர் ஜஸ்ட் அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம். இந்த மாதிரி தெரப்பி பத்தி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இருக்கு. ஸோ தெரப்பில ஆக்சுவலா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் பொன் ஷைலஜா, சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோல தெரப்பி ப்ராசஸ் என்ன அண்ட் தெரப்பி எப்படி ஒர்க் ஆகும், இதை சிம்பிள் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு தெரப்பி பத்தி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க தெரப்பி போக பிளான் பண்றீங்க ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரப்பி கூட்டிட்டு போறீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் ஜஸ்ட் மேக் ஷூர் தட் தே ஆர் ரெடி. பிகாஸ் தெரப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுற ஒரு விஷயம் உங்களோட ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ். நீங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வில்லிங்னஸோட தெரப்பிக்கு வந்தாதான் உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் தெரப்பி கொடுக்க முடியும். அதர்வைஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இன்கேஸ் நீங்க ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி தெரப்பி வர வச்சீங்கன்னா அவங்க சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம உட்காந்துருப்பாங்க அண்ட் அந்த செஷன்ல என்கேஜா இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த டைம் எப்படியாவது கிராஸ் பண்ணிட்டா போதும்னு நினைப்பாங்க. ஸோ தெரப்பில உங்களோட ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் இருந்தா மட்டும்தான் ப்ராக்ரஸ் பார்க்க முடியும் அண்ட் உங்களுக்கும் அது எஃபெக்டிவா இருக்கும். பட் ஃபோர்ஸ் பண்ணி வந்தா தெரப்பில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் கிடைக்காது அண்ட் உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஓகே, இப்போ தெரப்பில என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, உங்க பேக்ரவுண்ட், ஃபேமிலி ஹிஸ்டரி, ஹெல்த் ஹிஸ்டரி, ப்ரீவியஸ் தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கரண்ட் எமோஷனல் ஸ்டேட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃப்ரம் தட் நீங்க தெரப்பில இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அண்ட் உங்களோட தெரப்பி கோல்ஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய பேர் இமீடியட் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, லைக் ஒரு தடவை தெரப்பி போயிட்டா எல்லாமே சரியாயிடும். ஸோ தெரப்பிங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு செஷன்ல எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. சில பேருக்கு 5 செஷன்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகலாம் அண்ட் இன்னும் சில பேருக்கு அரௌண்ட் 8 to 12 செஷன்ஸ் ஆகலாம் அண்ட் இன்னும் சில பேருக்கு இட் மே டேக் இயர்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் செஷன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களோட தெரப்பி கோல்ஸ் அண்ட் யூனிக் நீட்ஸ் பொறுத்து இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் நீட்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் எடுக்கும். அண்ட் தெரப்பியில கோல் செட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் நீங்க தெரப்பி மூலமா உங்களோட சோஷியல் ஆங்ஸைட்டி ரெடியூஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஆர் செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணணும் ஆர் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி தெரப்பி கோல் செட் பண்ணும்போது அஸ் அ கிளைண்ட் உங்களுக்கும் அண்ட் ஈவன் உங்க தெரபிஸ்டுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும். லைக் தெரபிஸ்ட் உங்க கோல்ஸ் அட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் தெரப்பிக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் அண்ட் உங்க ப்ராக்ரஸ் ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்சோ உங்களோட டார்கெட் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபீல் ஆகும். அண்ட் தெரப்பியில உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றது மட்டும் இல்லாம நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். லைக் உங்க மைண்ட்ல என்ன நடக்குது, என்ன ஃபீல் பண்றீங்க, எதுக்கு ஃபீல் பண்றீங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் உங்களை எப்படி இம்பாக்ட் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸை சைக்கோ எஜுகேஷன் சொல்லுவோம். லைக் சைக்கோ எஜுகேஷன்ல உங்க தெரபிஸ்ட் உங்க மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் கன்சர்ன்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இட் ஆல்சோ அபவுட் உங்க ப்ராப்ளமோட ரூட் காஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை உங்க தாட்ஸ், பிலீஃப் சிஸ்டம் அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் எப்படி ஷேப் பண்ணுச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சைக்கோ எஜுகேஷன் நீங்க உங்க மென்டல் ஹெல்த்தை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்களோட அன்ஹெல்ப்ஃபுல் திங்கிங் அண்ட் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ், உங்க எமோஷனல் ட்ரிகர்ஸ்லாம் இதை நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களோட ரெஸ்பான்சஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தெரப்பிஸ்லயே டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு. லைக் சிபிடி, ஆர்இபிடி, ஆர்ட் தெரப்பி, அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி, மைண்ட்ஃபுல்னஸ், சைக்கோடைனமிக் தெரப்பி அண்ட் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் நீட்ஸ் தெரபிஸ்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களை கைட் பண்ணுவாங்க. லாஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், தெரப்பில கத்துக்கிற டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை உங்க டெய்லி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் தெரப்பிங்கிறது ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க். உங்களோட எஃபோர்ட்டும் இம்பார்ட்டன்ட். நீங்க ரியல் லைஃப்ல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றப்போ அந்த டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி பாக்குறப்போ தான் உங்களுக்கு எங்க ஸ்டக் ஆகுறீங்க ஆர் எங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்கன்னு தெரியும். உங்களோட எஃபோர்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் த தெரப்பி பொறுத்து தான் ப்ராக்ரஸ் மேக் பண்ணுவீங்க. செஷனோட அதை விட்டுட்டீங்க ஆர் மறந்துட்டீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் லேட் ஆகும். அண்ட் தெரப்பியோட ஒரு வண்டர்ஃபுல்லான பார்ட் என்னன்னா, தெரபிஸ்ட் கிட்ட நீங்களா இருக்கலாம். லைக் உங்க தாட்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் நீங்க ஓப்பனா சொல்லலாம் அண்ட் உங்க எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதோ ஆர் ஜட்ஜ் பண்றதோ இருக்காது. உங்க கம்ஃபர்ட்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ், ஃபியர்ஸ், கன்சர்ன்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ தெரப்பிங்கிறது ஒரு சேஃப் ஸ்பேஸ். ஸோ உங்க கன்சர்ன்ஸை லிசன் பண்ணி உங்களை கைட் பண்ணி தெரபிஸ்ட் உங்களுக்கு கடைசி வரை சப்போர்ட்டிவா இருப்பாங்க.